மின்சாரம், கரண்ட் ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு மின்சாரம் இல்லை. தற்பொழுது மின்சாரம் உலகெங்கிலும் அதை தயாரித்து விநியோகம் செய்கிறார்கள். மின்சாரம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏனென்றால் அதை கடத்தி செல்ல கம்பி வேண்டும். பெரிதாக பயன்படுத்தியது இந்த செப்பு கம்பிகள் தான். அலுமினிய கம்பிகளையும் பயன்படுத்துகிறார்கள். இந்த மின்சாரம் சேமிக்க முடியுமா? இப்பொழுது முடியும். அதற்காக பேட்டரிகளை தயாரித்து உள்ளார்கள். சேமிக்க முடியும். சில மணி நேரங்களுக்கு. மின்சாரத்தை தயாரித்தவர்கள் கடவுளா, விஞ்ஞானிகளா, நம்மை போன்றவர்களா? மின்சாரத்தை பார்க்க முடியாது. ஆனால் அதை வெளிப்படுத்த ஏதாவது ஒரு சாதனங்கள் வேண்டும். உதாரணமாக பல்பு. அதிலிருந்து வெளிச்சம் வருகிறது. அதற்கு டங்ஸ்டன் என்ற ஒரு மெல்லிய கம்பி தேவைப்படுகிறது. மிக மிக மெல்லிய. அதுபோல டியூப்லைட், குழாய் விளக்கு எல்லாமே பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே மின்சாரத்தினால் இயங்கக்கூடியது தான். அந்த மின்சாரத்தை காட்டு என்றால் காட்ட முடியாது. அதை காட்டுவதற்கு ஏதாவது ஒரு பொருள் வேண்டும். அந்த பொருள் மூலமாகத்தான் மின்சாரம் கடந்து போகும். நம் உடலில் மின்சாரத்தை பாய்ச்சினால் என்ன ஆகும்? மனிதன் இறந்து விடுவான். தண்ணீரில் அதை செலுத்தினால் அதில் நடந்து செல்பவன் இறந்து விடுவான். ஏனென்றால் மின்சாரம் உடலில் பாய்ந்தால் அந்த இரத்தமெல்லாம் அப்படியே மாறிவிடும். அதுதான் உண்மை. எனவே மின்சாரத்தை காட்டு என்றால் முடியாது. ஆனால் மின்சாரம் இருக்கிறது. கடவுள் இருக்கிறாரா என்றால் கண்ணுக்கு தெரியாத உன் உடலிலே இருக்கிறார். அதை உன்னை இயக்குகிறார். உன் உடலில்தான் கடவுள் இருக்கிறார், வெளியே இல்லை. இதை நம்ப மறுக்குகிறார்கள். ஒரு செப்பு கம்பிக்குள் எப்படி மின்சாரம் இருக்கிறதோ அதுபோலவே மனித உடலிலும் இந்த உயிரானது இறைவன் இருக்கிறான். அவன்தான் நம்மை இயக்குகிறான் என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். தேடுகிறார்கள், அலைகிறார்கள். முண்டங்கள் அவர்கள். அப்படித்தான் நான் சொல்வேன். ஏனென்றால் அறிவு என்பதே கொஞ்சம் கூட இல்லை. அருட்பெருஞ்சோதி என்று வள்ளலார் சொன்னார். திருமூலரும் சொல்லியுள்ளார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் என்று சொல்லியுள்ளார். இதுபோல சிவவாக்கியர், சிவம் என்பது உன்னுள்ளே இருக்கிறது, வெளியே தேடாதே என்று ஔவையாரும் மூதுரையில் அப்படி சொல்லியுள்ளார். இன்று விடியற்காலை அதை நான் படித்தேன். அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் இறைவனை வெளியே தேடாதீர்கள், உங்களுக்குள்ளே அவன் இருந்து உங்களை இயக்குகிறான். நீ அறியாத வரை நீ தேடிக்கொண்டே இருப்பாய். அப்படித்தான் சொல்ல வேண்டும்.